ஓகே. ஸோ இப்போ அடுத்தது ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் டு ஷேர் ரைட். ஸோ இந்த அடுத்த வார்த்திகம் வந்து ரித்தேச்ச திருத்தீயா சமாசே. ரித்தேச்ச திருத்தீயா சமாசே. பூ அதாவது என்ன? வாட் இஸ் தட்? ரித்தேச்ச ரித்தே சப்தமி. ஓகே. ச திருத்தீயா சமாசே. திருத்தீயா சமாசத்துல இருந்தால் ஆத் பூர்வபரயோः ஏகः விருத்திஹி சம்ஹிதாயாம். பாருங்க, இப்போ மூணு வேர்ட்ஸ் வந்து வார்த்திகத்துல இருக்கு. ரித்தேச்ச திருத்தீயா சமாசே தான். The other words are already there, so it is understood. இந்த கான்டெக்ட்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். என்ன அது? ரித்தே வந்து பிராதிபதிகம் இஸ் ரித்த அண்ட் இட் இஸ் சப்தமி. ரித்தேச்ச. ஓகே. திருத்தியா சமாசை அந்த சேங்கிறது எதனாலனா இந்த எதெல்லாம் வந்து விருத்தி ஆகிறது அப்படிங்கிறது இதுவும் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இப்போ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான்னா, இப்போ ரித்த. ஓகே. கேட்கல இல்ல மியூட் ஆயிடுதா என்ன மாதா இல்ல கேட்கலையே. இல்ல இல்ல நான் இல்ல தான் மாதா ஓகே நான் தான் மாதா. வந்து இது பண்றேன். ஓகே ஓகே. ஐ தாட் ஐ ஷுட் டூ த போர்டு வருதான்னு பார்க்குறேன். எனக்கு தட்ஸ் த ப்ராப்ளம் when I'm using. ஓகே. No, this is something else. ஓகே. இந்த நம்மளோட அந்த ஜூம்ல வந்து எனக்கு it was easier. I'll just check. White boards. Yeah. Yeah. Okay. Is the whiteboard visible? எஸ் மாதா. Okay. So பட் இதில் என்னன்னா ஐ கேனாட் ரைட் வித் பென். அதான் ஒவ்வொரு இதில் ஒரு அட்வான்டேஜ். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ரித்தே அப்படிங்கிறா. ஸோ வாட் இஸ் தட்? ரித்தா இஸ் த சப்தம். இப்போ அவன் என்ன சொல்றா? வாட் இஸ் த வேர்டு? திருத்தீயா விபக்தியில வரணும். ஓகே. இப்போ திருத்தீயானா இப்போ ரித்தங்கிற பிராத்திபதிக்கத்துக்கு திருத்தீயா விபக்தி வில் பி சாரி. ரித்த இஸ் த வேர்டு. சாரி. ஓகே. ரித்த இஸ் தட். ரித்தே இஸ் இன் சப்தமி. இப்போ சுக. இப்போ சுக. சுக இஸ் த வேர்டு. இப்போ ரித்த. இப்போ ரித்த இஸ் ரு டு கோ பிளஸ் இக்த பிரத்யய. ஓகே. ஸோ ரித்த. அப்போ சுக பிளஸ் ரித்த. தெரியறதாமா போர்டு? தெரியுது தெரியுது ஜி மாதா. தெரியுது. ஓகே. எஸ் மாதா. இப்போ இந்த திருத்தீயாத அததான் என்ன சூத்திரம் என்ன சொல்றது? ரித்தேச்ச திருத்தீயா சமாசே. இந்த ரித்தாங்கிற வேர்டு வந்தானா முன்னாடி ஆல எண்டாவது இருக்கணும். புரியுறதா? ரித்தேச்ச திருத்தியா சமாசே ஆத் பூர்வப்பரையோகோ ஏகः விருத்தி சம்ஹிதாயாம். ஆனா இந்த சுக்கங்கிறது
சும்மா சுக்கான்னு இருக்கக்கூடாது. இட் சுட் பி இன் திருத்தீயா. திருத்தீயா தத்புருஷமா வரணும். அப்போ எப்படி வரணும்? சுக்கேன. சப்போசிங் இட் இஸ் சுக்கேன பிளஸ் ரித்த. ஸோ இட் இஸ் எ சமஸ்த பதம். இப்போ சுக்கேன ரித்த திருத்தியா தத்புருஷத்துல வந்ததுன்னா சுக்கேன ரித்தக வில் பிகம் வாட்? சாதாரணமா நம்ம எழுதணும்னா என்ன வரணும்? சுகர்த்தன்னு வரணும். கரெக்டா? கரெக்டாமா? புரியுறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுக்கேன ரித்தக அகாரா பிளஸ் ரிகாரா வில் பிகம் வாட்? அர் வரும் இல்லையா மாதா? அர் வரும். சுக பிளஸ் அர் வரும். ஸோ சுக்கர்த்தன்னு வரணும். ஆனா இங்க என்ன வருது? வாட் டஸ் ஹி சே? திருத்தியாச்ச சமாசே பூர்வபரயோகோ ஏகः விருத்திங்கிறான். ஸோ தட் பிகம்ஸ் சுகார்த்த. புரியுறதா? ஸோ சுகார்த்தக. ஸோ ஒன் ஹூ ஹஸ் கான் ஈஸிலி, ரொம்ப சுகமாக போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பாதையில் போகிறோம், சுகமாக சுக்கேன ரித்தக அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து சுகார்த்தக. ஸோ இங்கே நியாயமாக வர வேண்டியது குணசந்தி. ஆனால் அந்த குணத்துக்கு அப்பவாதமாக விருத்தி வந்திருக்கு. ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ் மாதா. இதுல ஓகே. இப்போ மாதா, இப்ப இருங்க, சொல்லுங்கம்மா. அப்ப இது வந்து இந்த பிராத்திபதிகத்துல தான் நான் அது பண்ணணுமா மாதா? சுக்கேன ஆமா ரித்த ஆமா வந்து ஆமா, ஓகே ரித்த மேம். இஸ் இதுதானேம்மா. கான் ஓகே மாதா. கதக ரித்தக. ஆமா, ஓகே. ஓகே மாதா. ஜென்ரலி வந்து நம்மளுக்கு நம்ம பார்த்துருக்கோம், திருத்தியா தத்புருஷ சமாசாவே நம்மளுக்கு எதில் வரும்? நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்கிற வேர்பு வேற மாதிரி பார்ட்டிசிபிளாக வரும்போது தானே வரும். நம்ம எடுத்து பார்த்தோம்னா திருத்தியா தத்புருஷ. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட் நவ். ஸோ சுகார்த்தக எப்படி ஏன் நம்ம வந்து திருத்தியா தத்புருஷால தான் வரும் இது அப்படிங்கிறதுக்கு ஹி ஹஸ் கிவன் அனதர் ஒன். ஓகே, இப்போ பரம 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 பிளஸ் ரித்த. ஓகே, இப்போ பரம பிளஸ் ரித்த. இப்போ இந்த இதை நம்ம சேர்த்தோம்னா என்ன வரும்னா பரமார்த்தன்னு வந்துடும். புரியுறதா? சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. பரமர்த்த ஏன்னா சுக்கேன ரித்த இஸ் திருத்தியா சமாச. என்ன சொல்லியிருக்கா சூத்திரத்துல? என்ன சொல்லியிருக்கு? ரித்தேச்ச திருத்தியா சமாசே. பட் ஹியர் த ரித்தே இஸ் வாட்? இஸ் நாட் இன் சமாசா. வெறும்ன பரம பிளஸ் ரித்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமார்த்த அப்படின்னா a person who is totally freed, ultimately freed person. ஓகே, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறவா. ஸோ இந்த இடத்துல இட் இஸ் நாட் அ திருத்தியா சமாச. ஸோ இட் டஸ் நாட் பிகம் விருத்தி. புரியுறதாமா ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? மாதா இஃப் புரியல இட் இஸ் அ மாதா. திருத்தி, புரியுறதா? புரியல மாதா. அந்த ரித்த இல்ல திருத்தியா இல்லைன்னு எப்படி தெரியும்? புரியல மாதா அது. ஓகேம்மா, இப்போ பரமார்த்தக பரமார்த்த. ஓகே, இப்போ பரமார்த்த அப்படிங்கிறது டோட்டலி ஃப்ரீட் பர்சன். ஓகே, பரம பரம பிளஸ் ரித்த இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணுறோம். பரமா பிளஸ் ரித்த என்ன வரும்? குணசந்தி வருமா இல்லையா இங்க? ஆமா மாதா. அப்போ அரு வரும். பரமார்த்தன்னு வந்துடும். எஸ் மாதா. ஏன்னா பரமாங்கிறது ஒரு வேர்டு. இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் திருத்தியா ஃபார்ம். ஓகே 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 மாதா. ஆமா மாதா. ஓகே மாதா. பட் சுக்கேன ரித்த
சுகேன இஸ் திருத்தியா. ஆமாக்கா. ஓகே ஓகே, அப்ப புரியுது. அது சமஸ்த பதமா வரணும்னா எப்படி வரும்? சுகர்த்தன்னு தான் வரணும் நியாயமா. சுகா பிளஸ் அர்த்த, ரித்த வில் பிகம் சுகர்த்த. பட் பிகாஸ் இட் இஸ் திருத்தியா, சுகேன ரித்த அப்படின்னு இருக்கிறத நம்ம வந்து சமஸ்த பதமா ஆக்கினோம்னா சுகர்த்தன்னு வராது, சுகார்த்தன்னு வரும். ஓகே. Whenever the Rita follows a Tritiya Tatpurusha, there Guna does not come, Vritti comes. புரியுதாமா? இதுதான் இந்த எஸ் சூத்திரத்தோட மாதா. வார்த்திகம். This is not a சூத்திரம், this is a வார்த்திகம். இப்போ இதுல இன்னும் ஒரு வார்த்திகம் இருக்கு. தட் இஸ் பிரவத்சதர கம்பல வசனார்ண தசானாம் ரிணே. நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரவத்சதர கம்பள வசனார்ண தசானாம் ரிணே. எல்லார்ட்டையும் புக் இருக்கு இல்லையா? அதனால தான் ஷேர் பண்ணலை. எவ்ரிபடி ஹேஸ் த புக். இருக்குமா? ஓகே. இருக்கு. இது ஒரு தடவை சொல்லுங்க ஜி. அந்த பிரவத்சதர, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். பிர, when pra is okay followed by பிரவத்சதர கம்பள வசனார்ண, அதாவது வசனார்ண. ஓகே, த சூத்திரம் I'll tell. பிரவத்சதர கம்பல வசனார்ண தசானாம் ரிணே. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பிரிப்போம். பிர வத்சதர கம்பல வசன ரிண தச. புரியுறதா? இது எல்லாமே when followed by ரிண. ரிணே இஸ் சப்தமி. ஸோ சப்தமி என்ன? தஸ்மின்னிதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய. ஓகே, 1 minute. Yeah, stop. ஸோ பிரவத்சதர கம்பள இப்போ எப்படி வருது? பிர பிளஸ் ரிண. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் there will be there. ஒயிட் போர்டில், நியூ ஒயிட் போர்டு I'm taking. That's why I switched it up. Okay. இப்போ பிர பிளஸ் ரிண. இப்போ என்ன சொல்றது? சூத்திரம் என்ன சொல்றது? பிர வத்சதர கம்பல வசன ரிண தச. இது எல்லாமே ஃபாலோடு பை ரிண அப்படின்னா ஏகா விருத்தி பூர்வபரையோகோ சம்ஹிதாயாம். இப்போ பிளா பிளஸ் ரிண என்ன வரணும்? சூத்திரப்படி சம்ஹிதாயாம் என்ன வரணும்? சந்தியில பிரார்ணன்னு வரணும் விருத்தியில இல்லையா மக்கா? ஆனா விருத்தியாச்சுன்னா பிராரண. பட் நியாயமா என்ன வரணும்? பிரண பிரண. ருண. குணா தானே வரணும். பிரர்ண. பிரர்ண. கரெக்டா? புரியுதாமா? நியாயமா this should be a குணசந்தி. பட் it is a விருத்தி. It is an apavadam of guna. When pra is followed by rina, it will be prarana. புரியுறதா? பிராரண. ஓகே. ரிண அப்படின்னா டெட், கடன். ஓகே, அதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வத்சதர ரிண. வத்ச
தர. அப்புறம் கம்பல, கம்பல, வசன. அப்புறம் ருண. See how many words are there? அது தெரியல, போர்டுன்னா சொல்லிடுங்கம்மா. தச. நான் எனக்கு பெருசா இருக்கிறதுனால நான் மட்டும் எழுதிட்டு போறேன். பிர பிளஸ் ருண, வத்சர பிளஸ் ருண, கம்பல பிளஸ் ருண, வசன பிளஸ் ருண, ருண பிளஸ் ருண, தச பிளஸ் ருண. All these words, when they are followed by ருண, what will happen? எல்லா இடத்துலையும் ஆத் குணக தான் வரணும். கரெக்டா? பட் இதில் பிரவத்சதர கம்பல வசனாரண தசானாம் ரிணே, இதுவும் ஒரு வார்த்திகம். இதில் பூர்வபரையோ ஏகஹ விருத்திஹி சம்ஹிதாயாம். ஸோ பிராரண, வத்சராரண, கம்பலாரண, வசனாரண, ரிணாரண, தசாரண. புரியுறதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்கோ. பிராரண அப்படின்னா பிர பிளஸ் ஆரண, அருண. ரிண வில் பிகம் பிராரண. வத்சர பிளஸ் ரிண வில் பிகம் வத்சராரண. கம்பல பிளஸ் ரிண வில் பிகம் கம்பலாரண. வசன பிளஸ் ரிண வில் பிகம் வசனாரண. ரிண பிளஸ் ரிண வில் பிகம் ரிணாரண. தச பிளஸ் ரிண வில் பிகம் தசாரண. ஓகே. எஸ் மாதா. ஆக்சுவலி இது வந்து only for these words இல்ல மாதா. பிர, கம்பல, only these. வத்சர, பிரவத்சதர கம்பல வசனாரண, வசன, ரிண, தசனானாம் ரிணே. அதுக்கு தசானாம் ரிணே. மட்டும்தான் தசானாம் ரிணே, அதுக்கு மட்டும்தான் இது அபவாதம் to அதுவும் குணாவா ஃபாலோட் பை வந்து ரிண. ரிண வரும்போது அபவாதம் to குணாவா வந்து விருத்தி வருது. குணாவரத்துக்கு பதிலா பிராரண அப்படின்னா என்ன? பெரிய கடன். வத்சராரண அப்படின்னா, வத்ச அப்படின்னா காஃப், நம்மளுக்கே தெரியும். ஓகே. அப்போ வத்சதராரண அப்படின்னா ஒரு டெட் பிகாஸ் ஆஃப் அ க்ரோன் காஃப். ஒரு கண்ணுக்குட்டி, வளர்ந்த கண்ணுக்குட்டியால் நம்மளுக்கு கடன் வந்ததுன்னா அது. ஓகே. கம்பலாரண, கம்பலானா தெரியும் நம்மளுக்கு, பிளாங்கெட்னு தெரியும். கம்பளின்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழில் கூட. ஸோ கம்பலாரணனா பிளாங்கெட்னால வந்த கடன். ஓகே. ஃபார் த பிளாங்கெட், டெட் ஃபார் த பிளாங்கெட். வசனாரண, வசனானா க்ளோத்ஸ். ஸோ க்ளோத்ஸ்க்காக வந்த கடன். ரிணாரண அப்படின்னா, ரிணக்கிறது கடன், திருப்பியும் ரிண, ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கினா ரிணாரண, டெட் ஃபார் டெட். ஓகே. தசாரண, இந்த இடத்துல தசாரண அப்படிங்கிறதுல மட்டும் there is a different thing, there is a different meaning. அதாவது தசாரண, அருணங்கிறது, ரிணங்கிறது கடன் நம்ம சொல்கிறோம். தசாரணன்னு வரும்பொழுது a place which is there are 10 types of lakes etc. அதுக்கு தான் தசாரண அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் அ வார்த்திகம் விச் இஸ் அன் அபவாதம் டு குணசந்தி. நிறைய வார்த்திகம் பார்ப்போம். அக்ஷௌ இனி பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பிரேஷியேஷு அது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறமா இதில் வந்து பிரவத்சதர கம்பல வசனாரண, அது வந்து தசானாமிருணே, இது வந்து பூர்வபரையோகோ ஏக விருத்தி சம்ஹிதாயாம். ஸோ வத்சதர ப்ளஸ் ரிண வந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல பை மிஸ்டேக் நம்ம வந்து
குணா போடக்கூடாது, விருத்தி தான் போடணும். ஓகேவா? Anybody has any doubt in this? Okay. So we'll do the next sutram. Only one more sutram, which is a Sanya Sutram. Adane next sutram. Upasarga Kriya Yoge. Am I right? எஸ் மாதா. Yes. एत्येतत् सुखार्थः तृतीयेति किं परमर्थः प्रवत्सतरकम्बल वसना आरणदशानां वृणे उपसर्गाः क्रियायोगे. இப்போ இந்த சூத்திரத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து உபசர்கானா என்னன்னு நமக்கு தெரியும். வாட் இஸ் த உபசர்கான்னு தெரியும் நமக்கு. உபசர்காங்கிறது நம்ம இதுலேருந்தே படிச்சிருக்கோம். வாட் ஆர் த உபசர்க ப்ரா பர. ஐ திங்க் உங்களுக்கெல்லாம் வந்து பார்க்காம கூட தெரியும்ல. குமார் சார் ஐ ஆஸ்க்ட் யூ ஆல் டு பை ஹார்ட், ஐ திங்க். ஐ ரிமெம்பர். ஸோ प्रा पर अपसम अनु अव निस निर दुस दुर वि आंग नी अधि अपि अति सु उत अभि प्रति परि उप. These are 22 upasargas. They are actually pradayah. Okay. Pradayah. ஏன் pradayah அப்படின்னா பிராதி கணத்துல இருக்கிறது. ஓகே, பிராதீஸ், தே ஆர் கால்ட் பிராதி. பிரால ஆரம்பிக்கிறதுனால அது பிராதி அப்படின்னு சொல்றோம். பிர ஆதி, பிரால இருக்கிறது ஆதி, பிரால ஆரம்பிக்கிறது. ஸோ பிராதயக, பிரால ஆரம்பிக்கிற இந்த 22 வேர்ட்ஸும் they do not have any declensions. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். So where are they attached to? The pradis. Okay, the 22, they are called as upasargas. Kriya yoge, yoga na union, joining. இந்த 22 நம்ம கிரியா யோகே, they are there when there is a meaningful, see they are called as upasargas only. They are belonging to pradigana. So they are pradayah. Pra adi plural la adi adayah. ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு ஹரி ஹரயக. ஓகே, அது மாதிரி பிராதி. ஸோ பிராதயக. ஸோ இந்த பிராதயக 22 ஆல்சோ when they are connected to dhatus. ஓகே, ஸோ உபசர்காக கிரியா யோகே. அப்போ என்ன ஆகுது? இவாளை நம்ம எப்போ உபசர்க்கம்னு சொல்றோம்? தே ஆர் இண்டிபெண்ட் வேர்ட்ஸ். இப்போ பிராங்கிறத நம்ம எங்க வேணாலும் சேர்த்துக்கிறோம். கரெக்டா? இப்போ பிளா பிளஸ் ரிண அப்படின்னு சேர்த்தோம். கரெக்டா? ஸோ அது அங்க வந்து தட் இஸ் நாட் அன் உபசர்கா. பட் வென் இட் இஸ் ஜாயின் டு அ கிரியா, கிரியா யோகே உபசர்காக. புரிஞ்சுதாமா? என்ன சத்தமே இல்ல? Yes, Mata. Am I Yes, Mata. audible? எஸ் மாதா, எஸ் மாதா. Yes, Mata. ஓகே. ஸோ அத உபசர்காங்கிறது இட்ஸ் அ சங்யா. உபசர்கா இஸ் அ நேம் given to whom? Pradi, the 22 pradayahas. They are alone, they are particles. When they stand alone,
But when they are joined to a kriya, they are called as upasargas. புரியுறதாமா? இதுதான் இந்த ஆமாக்கா. சூத்திரம் சொல்லுது. ஓகே, ஐ திங்க் அடுத்தது we have to go to பூவாதய தாத்தவா. We will see in the next class. Yeah.